அவர் யெகோவா ஈராக இருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்த தேவன். பார்த்துக் கொள்வார்கள். விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை அமைதலுள்ள இருதயத்தோடு செய்யும் போது தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 4:12 அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். பிரியமானவர்களே, அமைதல் உள்ள வாழ்க்கை இன்றைக்கு டென்ஷன் அதிகமா மாறிவிட்டது. அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் மிகவும் அரிதாக மாறிவிட்டார்கள். படபடபடான்னு இருப்பாங்க, வேக வேகமா காரியத்தை முடிக்கணும்னு நினைப்பாங்க. அமைதல் உள்ள வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகிறதாக இருக்கும். இதையும் கடந்து செல்வேன், எதையும் கடந்து செல்வேன், இது தானாக மாறிவிடும் என்று சொல்லி காரியங்களை சூழ்நிலைகளை விட்டுவிடுங்க. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை, செய்ய வேண்டிய பணிகளை அமைதல் உள்ள இருதயத்தோடு செய்யும் போது தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு அமைதல் உள்ள இருதயம் வாழ்க்கையில கடந்து வரட்டும். சாந்த குணம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரட்டும். எல்லா டென்ஷன்கள் மாறட்டும், படபடப்புகள் மாறட்டும். தேவன் உங்கள் இருதயத்தை அமைதிப்படுத்துவாராக. அமைதியுள்ள இருதயத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you.